இப்போ நம்ம சிவிக்ஸில் ஸ்கெடியூல்ஸ் அதற்கான ஷார்ட்கட்ஸ் மட்டும் பார்ப்போம். இந்த 12 ஸ்கெடியூல்ஸையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதற்கான ஷார்ட்கட் தான் டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். தட் மீன் பழைய பிரைம் மினிஸ்டருடைய கண்ணீர். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். T for territories, the first schedule. Territories mean இந்தியா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளின் எல்லைகள். அதை பற்றி பேசுறது first schedule. Second schedule E. E for emoluments. Emoluments mean salary. Constitutional officialsக்கு salaries and allowances எவ்வளோ, அதற்கான லாஸ் எல்லாத்தையும் மேக் பண்ணுறது இந்த செகண்ட் ஸ்கெடியூல் கீழே தான். தென் தேர்ட் ஸ்கெடியூல் A for affirmation and oaths. That mean பதவி பிரமாணம். எல்லாரோடையும் இந்திய கான்ஸ்டியூஷன் கீழே யாரெல்லாம் வராங்களோ இந்த ஆஃபீஸர்ஸோடைய பதவி பிரமாணங்கள், அதுக்கு உண்டான லாஸ் இதெல்லாம் மேக் பண்ணுறது இந்த தேர்டு ஸ்கெடியூலில். ஃபோர்த்து ஸ்கெடியூல் ஆர் ஃபார் ராஜ்யசபா. ராஜ்யசபாவில் எவ்வளோ சீட்ஸ் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு அலோகேஷன் பண்ணுறது அப்படின்னு பேசுகிறது ஃபோர்த்து ஸ்கெடியூல். ஃபிஃப்த்து ஸ்கெடியூல் எஸ் ஃபார் ஸ்கெடியூல் ஏரியாஸ். இந்தியாவில் உள்ள ஸ்கெடியூல் ஏரியாஸில் யாரெல்லாம் அட்மின் பண்ணுறது, அதற்கான ரூல்ஸ் லாஸ் எல்லாத்தையும் மேக் பண்ணுறது ஃபிஃப்த்து ஸ்கெடியூல். தென் சிக்ஸ்த் O for அதர் ட்ரைபல் ஏரியாஸ். அந்த ஃபிஃப்த்து ஸ்கெடியூலில் சொல்லாத நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் ஒரு தனி ஸ்பெஷல் ஸ்கெடியூலாக போட்டு லாஸ் எல்லாம் இதில் மேக் பண்ணாங்க. அந்த ஸ்டேட்ஸ் என்னென்னா ATM ஸ்கொயர்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் மீன் A for அஸ்ஸாம், T for திரிபுரா, M ஸ்கொயர்டு M for மெகாலயா, மிசோரம். இதில் மணிப்பூர் சேர்க்கக்கூடாது. தென் செவன்த் ஸ்கெடியூல் F for ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். தட் மீன் கூட்டாட்சி. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். அதற்கு உண்டான லாஸ் அண்ட் ரூல்ஸ் மேக் பண்ணுறது இந்த ஸ்கெடியூல் கீழே வரும். தென் எய்த் ஸ்கெடியூல் O for official languages. அது எய்த் ஸ்கெடியூலில் ரெகனைஸ்டு லாங்குவேஜஸ் till now 22 இருக்கு. அதில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா இந்த எய்த் ஸ்கெடியூலுக்கு கீழே இந்த லாஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாம் மேக் பண்ணுவாங்க. தென் நைன்த் ஸ்கெடியூல் L for land reforms. தட் மீன் நில உச்சவரம்பு சட்டம். இந்த ஸ்கெடியூல் கீழே லேண்ட் ரிஃபார்ம்ஸ் சம்மந்தமாக என்னென்ன ஆக்ட் எல்லாம் வருதோ அதெல்லாம் இதுக்கு கீழே கொண்டு வருவாங்க. தென் டென்த் ஸ்கெடியூல் D for defection. தட் மீன் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சித்தாவல் தடை சட்டம். இது சம்பந்தமான ஆக்ட் லாஸ் எல்லாம் இந்த ஸ்கெடியூல் கீழே கொண்டு வருவாங்க. 11th ஸ்கெடியூல் P for பஞ்சாயத் ராஜ். இது சம்பந்தமான ஆக்ட் லாஸ் எல்லாம் மேக் பண்ணுறது இந்த 11th ஸ்கெடியூலில். 12th ஸ்கெடியூல் M for முனிசிபாலிட்டி சம்பந்தமாக பேசுறது இந்த 12th ஸ்கெடியூல். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம், பழைய பிரைம் மினிஸ்டருடைய கண்ணீர். இதை திரும்பி சொல்லி பாருங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்.